இப்போ இந்த தீர்ப்புல முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா ஆர்டிகல் 142 பெரிய அளவுல பேசப்படுது. இது இந்த ஆர்டிகல் உண்மையிலேயே சர்ச்சையா மாறினதா? இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஜக்தீப் தன்கர் என்ன சொல்றாரு, உச்சநீதிமன்றத்தால ஜனாதிபதிக்கு உத்தரவு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்படி உத்தரவு கொடுக்க முடியாதுங்களா சார் நீதிபதி பார்வையில? அதாவது சார் இல்ல அவர் சொல்றது தப்பு. நான் இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி செல்லமேஸ்வர் சென்னையில ஒரு கூட்டம் பேசியிருக்காரு சார். அதை என்ஆர் இளங்கோ மூத்த வழக்கறிஞருடைய மறைந்த மகன் நினைவாக ஒரு சொற்பொழிவு அதுல ஆண்டுக்காண்டு நடத்துவாங்க. இந்த ஆண்டுல அவர் கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த பேச்சு எல்லா பத்திரிகை ஊடகத்திலையும் பெருசா போட்டப்பட்டிருந்தது. அதுல அவர் சொன்ன பதில் தான் சார் ரொம்ப நறுக்குன்னு பதில். அவர் சொல்றாரு, உயர் நீதிமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் பாராளுமன்ற சட்டத்தையோ அல்லது சட்டமன்றம் ஏற்றும் சட்டத்தையோ கூட செல்லாது, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று அறிவிக்கும் உரிமை இருக்கும் போது இப்ப பிரசிடென்டோ கவர்னருடைய அவங்க ஏதோ செயல்படலன்னா எப்படி முடியும் அப்படின்ற கேள்வி அவர் கேட்டிருக்காரு. இதாங்க, பாராளுமன்றம் பெருசா பிரசிடென்ட் பெருசா, சட்டசபை பெருசா கவர்னர் பெருசா, இந்த கேள்வியை செல்லமேஸ்வர் அவர்கள் கேட்டிருக்காரு. அது ஒண்ணு, அது விட்டுருங்க. 2, எஸ்ஆர் பொம்மை வழக்குல பிரசிடென்ட் போடுற உத்தரவு இருக்கு பாருங்க, ப்ரொக்ளமேஷன் பாங்க. எதுக்கு? பிரசிடென்ட் ரூல் இருக்குல்ல, குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துறது. அதை அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது இருக்குல்ல உச்ச நீதிமன்றம். நாங்க அப்படி எல்லாம் இல்லை, நீ போட்டீங்கன்னா அந்த உத்தரவை நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம், அதுக்கு தகுந்த காரணம் இல்லாட்டிக்கு நாங்க தலையிடுவோம் நாங்க. அதனாலதான் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கிடையாது. 1995 என்றது ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்ணா பண்ணான்ட்டு இந்த ஆட்சிகள் கலைக்கப்பட்டா தமிழ்நாட்டுல 4 முறை கலைக்கப்பட்டிருக்கு சார். அதுல ஒரு முறை மட்டும் அதுல குற்றம் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் இறந்த உடனே 2 குழுக்கும் இடையில மோதல் வந்ததால கலைஞ்சது. மீதி இருக்க 3 முறை இருக்கு பாருங்க. 2 முறை திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியும், ஒரு முறை திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியும் கலைச்சது இருக்கு. இது எல்லா மாநிலங்கள்லயும் எதிர்கட்சி ஆளக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் நூற்றுக்கணக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைகளை கலைத்தது பிரசிடென்ட்.